என் அன்பு தமிழ் சொந்தங்களே, மூலிகை பாசறை சேனலிருந்து உங்கள் தொடர்பு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நான் பாரம்பரிய மருத்துவர் ஆனந்த்பாபு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி அதிக பேருக்கு கண் பார்வை பிரச்சனைகள் நிறைய இருக்குது. குறிப்பாக ரெட்டினல் ஹெம்ரேஜ்னு சொல்லுவாங்க. அது குறிப்பாக மருத்துவத்தில் ஹாரச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது கண் விழித்திரையில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவு. அந்த இரத்த கசிவு எதனால் ஏற்படுன்னு போகும்போது மூணு காரணம் தான். அதிகப்படியான சர்க்கரை நோய். சர்க்கரை நோய் பார்க்கும் பொழுது கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறோம், நாங்கள் மருந்து சாப்பிட்றோம் அப்படின்வாங்க. 160 170 தான் இருக்கும். ஆனால் அந்த உடல்வாகுக்கு அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் தாங்காதனால கண் ரத்த விழித்திரை நரம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் சின்னதாக பல்ஜி மாதிரி ஆகி ரத்தம் அப்படி கரைச்சி சிகப்பு கலரில் ஆயிரும். அடுத்து பார்க்கும் பொழுது அதிகமான ரத்த கொதிப்பு, ஹை பிபி. ரத்த கொதிப்புக்கு நான் மாத்திரை சாப்பிட்றேன், ரத்த கொதிப்பு கட்டுப்பாடு தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்க்கும் பொழுது அந்த சில சமயத்தில் அந்த டென்ஷன் ஆகும் பொழுது, அவங்க உணவு முறைகள் மாறும் பொழுது என்ன ஆகுன்னா, அந்த கண்ணில் இருக்கப்படக்கூடிய அந்த நரம்புகளில் அழுத்தம் ஏற்பட்டு அந்த இரத்த கசிவு ஏற்படும். சிலவங்களுக்கு கண்ணில் அடிபட்டுரும். அதாவது வண்டியில் போயிட்டு இருக்கும்போது வண்டு பூச்சி அடிக்கிறது, இல்லை கல் அடிக்கிறது, குச்சி ஏதாவது ஒரு விதத்தில் கண்ணில் அடிப்படும் பொழுது அந்த விழித்திரையில் இரத்த கசிவு ஏற்படும். ரெட்டினல் ஹெம்ரேஜ்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு அந்த விழித்திரையில் இரத்த கசிவு ஏற்படும் பொழுது அதுக்கு அறுவை சிகிச்சை செய்ய முடியாது. ஜெல் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. போடும்பொழுது பார்வைக்கு நாங்கள் உத்தரவாதம் தர முடியாதுன்றதை இன்றைக்கி நிறைய ரிப்போர்ட் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு பார்க்கும் பொழுது நம்ம மிகச்சிறந்த நம்முடைய பாரம்பரிய மருந்துகள் இருக்குது. குறிப்பாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன சிம்சன்ட் அறிகுறி அது கண்டிப்பாக கவனிக்கணும்னா, இப்போ நமக்கு பார்க்கும்போது 360 டிகிரி தெரியும். இப்போ அதாவது இந்த சைடில் பாருங்கள், எனக்கு கை காட்டணும்னா இதையும் தாண்டி இந்த பக்கம் எனக்கு தெரியுது. ஆனால் இந்த இரத்த கசிவு, அதாவது ரெட்டினல் ஹெம்ரேஜ் இருக்கிறவங்க விழித்திரையில் இரத்த கசிவு ஏற்பட்டு கண்ணு பூரா சகந்து இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு மேலே இருக்கிற பார்வை தெரியாது. அதாவது இப்படி பார்த்தா இவ்வளோ தான் தெரியும், மேலே இருக்கிற பார்வை தெரியாது, கீழே இருக்கிறது தெரியாது, இடது வலது பக்கம் தெரியாது அவங்களுக்கு. அப்புறம் பார்க்கும்போது ஏதோ இப்படி ஒரு மாதிரி கோடு மாதிரி தெரியும், பூச்சி மாதிரி பறக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கொசுவில் நெட்டு முன்னாடி போட்டு ஒரு நெட்டு மறைச்சி அதுக்கப்புறம் பார்த்தா எப்படி அந்த விஷன் அந்த பக்கம் இருக்கிற காட்சிகள் தெரியுமோ அந்த மாதிரி இந்த பாதிப்புகள் இருக்கும். இதுக்கு பார்க்கும் பொழுது அறுவை சிகிச்சை பலன் கொடுக்குமான்றது இன்றைக்கி நிறைய தெரியல. ஏன்னா நிறைய நாங்கள் மருந்து எடுத்துட்டோம். அவங்க சொல்கிற மருத்துவங்கள் செய்யறதுக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது. நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தில் மருந்து இருக்கான்னா மிக சிறந்த மருந்து இருக்குது. பார்க்கும்பொழுது நேத்திர ரோக தீநீர்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான சில மூலிகைகளை பார்க்கும்பொழுது பக்குவமாக அது பதமாக ஊறல் போட்டு அதில் தீநீர், அதாவது வாழையிலிருந்து வடிக்கிற தீநீர் முறைன்னு சொல்லுவாங்க. அதாவது குறிப்பாக பார்க்கும்பொழுது இது ஒரு சித்த மருத்துவத்தில் மிகச்சிறந்த ஒரு வீரியம் உள்ள பலனளிக்கக்கூடிய மருந்து இந்த தீநீர். அடுத்து பார்க்கும் பொழுது கரிசாலை கற்பச்சூரணம். குறிப்பாக பார்க்கும்போது கரிசாலை, மஞ்சள் கரிசாலை, வெள்ளை கரிசாலை, கரந்தை, செருப்படை போன்ற சில மூலிகைகளை நம்ம தயார் பண்ணி நிழல் காய்ச்சலை போட்டு அந்த ஒவ்வொரு மூலிகை சாரிலையுமே பாவனை செய்யக்கூடிய இந்த கரிசாலை இது பார்க்கும்போது கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுனால அந்த கண் பார்வை பாதிப்பு சரியாகும். ரெண்டாவது கண்ணுக்கு குளிர்ச்சி ஏற்படுத்தினா அந்த கண்ணில் இரத்த கசிவு ஏற்படும் போது கண் எரிச்சலாக இருக்கும். கண்ணு திறந்தே பார்க்க முடியாது, வெளிச்சம் பட்டாவே கண்ணு கூசும். அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கும். அந்த எரிச்சல் அற்புதமாக குணமாக்கக்கூடியது. அடுத்தது பார்க்கும் பொழுது நேத்திர சிந்தாமணி செந்தூரம் ஒரு மிக சிறந்த ஒரு அற்புதமான மருந்து. இது தயாரிப்பு முறை ரொம்ப கடினமானது. ஏன்னா இந்த இது 6 வகையான புடம் போடணும். ஒவ்வொரு முறையும் புடத்துக்கும் 3 நாள் ஆகும். அப்போ 6 18 நாள்லேருந்து 20 நாள் இந்த மூலிகைக்காக கஷ்டப்பட்டு இந்த செந்தூரத்தை செய்யும் பொழுது கண் சார்ந்த பிரச்சனை, நான் சொன்ன மாதிரி ரெட்டினா ஹெம்ரேஜ்னு சொல்லக்கூடிய கண் விழித்திரை இரத்த கசிவை மிக அற்புதமாக குணமாகக்கூடியது. படிப்படியாக அந்த இரத்த கசிவை கரைத்து வெளியே கொண்டு வந்துடும். பார்வை திறனை மேம்படுத்தும். அந்த கண் கூச்சம், பார்வையில் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்வை மறைப்பு, இது எல்லாமே சரியாகும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா, சர்க்கரை நோய் கட்டுக்குள்ளே இருந்தாலும் உணவு முறைகள் மூலயமா தான் சர்க்கரை நோயை குறைக்கணும் மொழியை நீங்கள் மருந்தை மட்டுமே நம்பிட்டு இருந்தீங்கன்னா நிறைய பக்க விளைவுகள் ஏற்படும். அதே மாதிரி ரத்த கொதிப்பு இருக்கும் பொழுது ரத்த கொதிப்பு எதனால் வருது, சர்க்கரை நோய் எதனால் வருது, நம்முடைய மருந்துனால அதை கட்டுப்படுத்த முடியுமானா கட்டுப்படுத்த முடியும். ஆனால் அது எதன் மூலயமா நம்ம உடம்புக்கு வருதுன்னா நம்ம சாப்பிட்ற உணவு முறைகள் மூலமாக தான். நம்முடைய வாழ்க்கை முறை சரியில்லாதனால தான். அப்போ பாரம்பரிய உணவுகள், சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய உணவுகள், வாழ்வியல் முறையில் உடல் உழைப்பு கொடுத்துக்கும் பொழுது சர்க்கரை நோய்க்கு மருந்தையே நம்பிட்டு இருக்காமல் மருந்தினால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் இல்லாமல் அந்த சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணும் பொழுது இந்த கண் சார்ந்த பிரச்சனைகள், கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்பு பிரச்சனைகள், கிட்னி பிரச்சனைகள், இருதய பட்சத்திலிருந்து நம்ம கண்டிப்பாக பாதுகாக்க முடியும்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே, கண்ணில் ஏற்படக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் அது சரி பண்ண முடியாது என்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தில் மிக சிறந்த முறையில் இந்த ரெட்டினல் ஹெம்ரேஜ்னு சொல்லக்கூடிய கண் விழித்திரை இரத்த கசிவு பிரச்சனையை மிக சிறந்த முறையில் குணமாக்க முடியும்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம்.